Dear students, happy to see you once again. Today we will be dealing with Unit 4, second part of it. Okay, word formation. So this is Unit 4, second part. Very easy to remember these topics because interesting topics which you already know. உங்களுக்கே தெரிஞ்சது தான்மா. தெரிஞ்ச இதை வந்து எப்படி எடுக்க போகிறோம்னா அதுக்கு ஒரு டைட்டில்ஸு, ஒரு டைப்ஸு, ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாக கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். எல்லாமே தெரிஞ்ச வேர்ட்ஸு, தெரிஞ்ச டாபிக்ஸு, தெரிஞ்ச கிராமட்டிக்கல் ரூல்ஸ் தான். ஆனால் இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டைப்ஸு, ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தடு இதெல்லாம் கொண்டு வரனால இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இது வேர்ட் ஃபார்மேஷனில் உள்ள டாபிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ட் ஃபார்மேஷன் அப்படின்னா வேர்டு எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? சரி, வேர்டு எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டு கூட வேறு ஏதாவது வேர்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு நியூ வேர்டு ஃபார்ம் ஆகும். இல்லைனா ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்ட்லேருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டாங்க, நியூ வேர்டாக மாறிடும். ஓகே, ஸோ ஐதர் பை ஆடிங் ஆர் பை டெலீட்டிங் தான் வேர்ட் ஃபார்மேஷன் நடக்க முடியும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டிரைவேஷன்ற மெத்தட், அதாவது ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு வேர்டு உருவாகுது. அது எப்படி உருவாகுது? ஆடிங் ஆர் பை deleting. ஓகே, ஸோ மோஸ்ட் காமன் வேர்ட் ஃபார்மேஷன்னு பார்த்தா இந்த டிரைவேஷன் ப்ராசஸ் தான். இது வந்து நியூ வேர்ட்ஸை இங்கிலீஷ் லாங்குவேஜில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. அது ஒரு பாயிண்ட்டு. இது வந்து இன்னொன்று என்ன பார்க்குறீங்கன்னா, சின்ன சின்ன பிட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். சரியா? ஸ்மால் பிட் ஆஃப் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். அதை வந்து நம்ம வேர்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம், வேர்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து பிட்டு தான், ஒரு வேர்டு கூட ஆட் பண்ணுற சின்ன சின்ன பிட்டு. ஆனால் இந்த பிட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காதுன்னா டிக்ஷனரியில் தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அது வந்து வேர்டு கிடையாது, வேர்ட் ஃபார்ம்ஸ். அது தனியாக நின்று மீனிங் கொடுக்காது மோஸ்ட்லி. அதனால அது வந்து வேர்ட் ஃபார்ம்ஸு. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அஃபிக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வேர்ட் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸ்கூல்ஸில் வந்து ப்ரிஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு இன்னொரு கைண்ட் இருக்குது, அது பேர் வந்து இன்ஃபிக்ஸு. ஸோ ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, இன்ஃபிக்ஸு எல்லாம் போட்டு தான் வந்து அஃபிக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த அஃபிக்ஸஸுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள்ஸு கொஞ்சம் கொடுத்துருக்கதை பார்த்துக்கோ. அன்னு, ப்ரீ, ஃபுல்லு, லெஸ்ஸு, எக்ஸெட்ரா. சரியா? அன்னு, ப்ரீ, ஃபுல், லெஸ், இன்னும் நிறைய இருக்குது. அஃபிக்ஸஸ், ப்ரிஃபிக்ஸஸில் வந்து உங்களுக்கு நிறைய தெரியும் இல்லை? சஃபிக்ஸஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸஸில் தெரியும். ப்ரிஃபிக்ஸ்னால் என்னது? ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுறதுமா. சஃபிக்ஸ்னால் பேக்கில் ஆட் பண்ணுறது. ஸோ டோட்டலாக என்னென்னா ஆடிங் அண்ட் டிலீட்டிங் தான் வந்து வேர்ட் ஃபார்மேஷனுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் அஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆடட் டு த பிகினிங், வேர்டோடைய பிகினிங்கில் ஆட் பண்ணுறது, இல்லைனா வேர்டோடைய எண்டில் ஆட் பண்ணுறது. வேர்டோட பிகினிங்கில் ஆட் பண்ணுறது ப்ரிஃபிக்ஸஸ்ஸு, வேர்டோட எண்டில் ஆட் பண்ணுறது சஃபிக்ஸஸ். வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, சில வேர்ட்ஸில் வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, சில வேர்ட்ஸில் சஃபிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, சில வேர்ட்ஸில் ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸில் 2 சஃபிக்ஸ் கூட வரும். ஸோ இதுதான் வந்து 4 கைண்ட்ஸ். இந்த 4 கைண்ட்ஸில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் சேஞ்சஸ். ஓகே, நியூ வேர்ட் ஃபார்மேஷன் ஐதர் பை ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ஓகே, அதில் வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஒரு சஃபிக்ஸ் இருக்கிற மாதிரியும், இல்லை 2 சஃபிக்ஸ் இருக்கிற மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா ஒரே வேர்டில் ப்ரிஃபிக்ஸும் ஆட் பண்ணுவாங்க, சஃபிக்ஸும் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் அஃபிக்ஸஸ்ஸு நம்ம பார்த்தோம். இப்போது தேர்ட் டைப்பு பார்க்குறோம், இன்ஃபிக்ஸ். இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஸ்கூல்ஸில் படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த இன்ஃபிக்ஸுன்றது வந்து தேர்ட் டைப் ஆஃப் அஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து யூஸ்வலாக இங்கிலீஷில் கிடையாது, பட் நிறைய லாங்குவேஜஸில் இது இருக்குது. சரியா? இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அனதர் வேர்டோட வந்து இன்கார்பரேட் பண்ணிப்பாங்க. ஒரு வேர்டு கூட இன்னொரு வேர்டையும் ஆட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து இந்த இதை நம்ம பார்க்குறோம் இன்ஃபிக்ஸில். அதுவும் இல்லாமல் இது எதுக்காக ஆட் பண்ணுறாங்கன்னா, இமோஷ்னலாக நம்ம அப்செட்டாக இருக்கும்போதோ இல்லை கோவப்பட்டு இருக்கும்போதோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த திட்டுறதுக்கு கூட இன்னொரு வேர்டையும் போட்டு அவங்க ஆட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ நான் அப்சல்யூட்லின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் வந்து நீங்கள் சொன்ன கான்செப்ட் எனக்கு பிடிக்கல, எனக்கு கோவம் வருது, அந்த சிச்சுவேஷனில் நான் என்ன சொல்வேன்னா அப்சோகோடம்லூட்லின்னு. ஓகே, ஆக்சுவலாக அது வேர்டு என்னது? அப்சல்யூட்லி. நீங்கள் சொன்னது அப்சல்யூட்லின்னு சொல்ல வரேன், ஆனால் எனக்கு பயங்கர கோவம், நீங்கள் சொன்ன பாயிண்ட் எனக்கு பிடிக்கல, பட் வேறு வழி இல்லை, அப்சல்யூட்லின்னு சொல்லணும்.
ஸோ அப்சர்வ் கோடம் லூட்லின்ட்டு சொல்லிடுவேன். ஓகேவா? அந்த கோடம் அப்படின்றது வந்து காட் டேம். ஓகே, டேம் காட் அப்படி சொல்கிறோம்ல கோவத்தில், அதை இந்த இடத்துல வந்து அவங்க இன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க, இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அதே மாதிரி ஹalleluyaன்றது வந்து ப்ரைஸ் காட்னு சொல்கிற வேர்டு. சரியா? கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணுற வேர்டு ஹalleluyaன்ட்டு சர்ச்சஸில் கடவுளை துதிச்சு பாடுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. இப்போ ஃபெய்த்தே இல்லாதவங்க, சரியா, எனக்கு கடவுளே பிடிக்காது, கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளட்டின்ற வேர்டை வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கணும்னுவாங்க. சரியா? ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன், பிளட்டி, BLOODY. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹேலபிளடி லூயான்னுவாங்க. ஸோ அந்த பிளட்டின்ற அந்த கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறோம்ல, அந்த வார்த்தையை என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ளே போட்டுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ஃப்ளிக்ஸஸ் வந்து இமோஷ்னலாக வென் யூ ஆர் ஆங்கர்ட் யூ யூஸ் திஸ் வேர்ட். ஓகே, ஸோ இந்த 2 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹalleluyaன்றதுக்கு இடையில வந்து பிளட்டியும், அப்சல்யூட்லின்றதுக்கு இடையில வந்து காட் டேம் அப்படின்ற வேர்டையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் இன்ஃபிக்ஸ், வெரி ரேர். இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டுக்கு மாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும், வேறு எதுக்குமே இது தேவை இல்லை. சரியா? அடுத்தது வேர்ட் ஃபார்மேஷனில் செகண்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அஃபிக்ஸஸ். ஓகேவா? இப்போ செகண்டில் வந்து மார்ஃப்ஸ் அண்ட் ஆலோமார்ஃப்ஸ். மார்ஃப்ஸ்னால் ஏற்கனவே பார்த்தோம் வேர்டு ஃபார்மு. ஆலோமார்ஃப்னா என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? மார்ஃப்னா ஃபோனலாஜிக்கல் ஸ்ட்ரிங், இல்லைனா அது என்ன சொல்லுவாங்கன்னா சீக்வென்ஸ் ஆஃப் ஃபோனிம்ஸ், சவுண்ட்ஸு. ஒரு சவுண்டோடைய சீக்வென்ஸை நம்ம இது வந்து மார்ஃப்னு சொல்லுவோம். சரியா? சவுண்டு தான், அதை வந்து வேர்ட் ஃபார்ம்னு கூட சொல்ல மாட்டோம், சவுண்டு தான் மார்ஃப், வேர்டோடைய சவுண்டை. அதனால தான் அங்கே வந்து ஃபோனலாஜி வருது, ஃபோனீம்ஸ் வருது. ஏன்னா ஃபோனீம்ஸும் ஃபோனலாஜிக்கலும் ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸு. ஓகே, இது வந்து இன்னும் சின்ன வேர்டாக அதை நம்ம பிரேக் பண்ண முடியவே முடியாது. இதுதான் ஸ்மாலஸ்ட் யூனிட். சரி, இதுக்கு மேலே அதை பிரேக் பண்ண முடியாது. இன்னொன்று என்னென்னா, இது வந்து லெக்சிக்கோ கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனை சர்வ் பண்ணும். ஸோ மீனிங்கும் இருக்கும், கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனும் இருக்கும். சரியா? ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் இந்த வேர்ட்ஸு இருக்கும், மார்ஃப்ஸு. ஐதர் லெக்சிக்கலாக இருக்கலாம், கிராமட்டிக்கலாக இருக்கலாம். இது வந்து நம்ம ஏர்லியர் யூனிட்டில் நம்ம படித்தோம், மார்ஃபாலஜியில் தான் மார்ஃப்ஸ் இதெல்லாம் நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துக்கோ. கேட்ஸு. ஸோ இதில் என்ன எத்தனை மார்க்ஸ் இருக்குன்னா, கேட்டுன்னு ஒரு மார்க்கு, இஸ்ன்னு ஒரு மார்க்கு. ஸோ அதோடைய ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்குறேன் கேட்ஸு. ஸோ கேட் தனியாக, எஸ்ஸு தனியாக. ஸோ எத்தனை மார்க்ஸு? 2 மார்க்ஸ் இருக்குது. ஓகே, இது மார்ஃப். அப்போது ஆலோமார்ஃப்னால் என்ன? ஆலோமார்ஃப் பார்த்துக்கோ, இது வந்து ஒரு வேரியண்ட் ஆஃப் மார்ஃபிம். மார்ஃபிமில் ஒரு வெரைட்டி. சரியா? இது வந்து எப்படின்னா கெட்ஸ் த ப்ரிஃபிக்ஸ் எஸ். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் எஸ்ஸை போட்டு, ப்ரிஃபிக்ஸ் இல்லை சஃபிக்ஸு. ஓகே, சஃபிக்ஸ் எஸ்ஸை போட்டு பண்ணுற ஒரு வேர்டு. ஓகே, சஃபிக்ஸ் போடுறோம் கடைசியில், வேர்டுக்கு பின்னாடி ஒரு எஸ் போடுறோம். எதுக்காக போடுறோம்? சேம் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும். பட் என்ன காட்டோம்னா ப்ளூரல் ஃபார்மை காட்டும். எஸ்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். மார்ஃப்ஸில் வந்து கேட்ஸுன்றதை பார்க்கும்போது என்ன சொன்னோம்? கேட்டுன்றது ஒரு மார்ஃபு, எஸ்ஸுன்றது இன்னொரு மார்ஃபு. ஆலோமார்ஃபில் வந்து அந்த எஸ்ஸு மட்டும்தான் வந்து ஆலோமார்ஃபு. சரியா? ஒரு வேர்டோட எஸ்ஸை ஆட் பண்ணும்போது அது ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துச்சுன்னா அது ஆலோமார்ஃபு. சரியா? இங்கே எக்ஸாம்பிள்ஸ் நீ பார்த்தீங்கன்னா, கேட்டு கேட்ஸு, டாக்ஸு, பஸ்ஸஸ்ஸு. ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் சேம் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். எஸ் ஆட் பண்ணுறோம், ப்ளூரல் ஃபார்மை ஆட் பண்ணுறோம். சரியா? கேட்டு, டாகு, பஸ்ஸுன்னு சொல்லும்போது கேட்ஸு, டாக்ஸு, பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிடும். எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம் தான். கேட்லேயும் டாக்லேயும் வெறும் எஸ் ஆட் பண்ணுறோம், பஸ்ஸில் இஎஸ் ஆட் பண்ணுறோம். பட் அதோட ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தான் அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஆலோமார்ஃப் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். கேட்ஸு, டாக்ஸு, பஸ்ஸஸோடைய ஃபொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்ஸுக்கு வந்து எஸ், செகண்டு டாக்ஸுக்கு வந்து இஸ்ஸு சவுண்டு வருதா, டாக்ஸ் இப்படி சொல்கிறோம்ல. கேட்ஸுன்னும் போது எஸ் சவுண்டுமா, டாக்ஸுன்னு சொல்லும்போது இஸ்ஸு சவுண்டு. இதே மாதிரி பஸ்ஸஸ்னு இஸ்ஸஸ் ஐசெட்டு சவுண்டு. ஓகேவா? அதுதான் வந்து ஆலோமார்ஃப். ஃபங்க்ஷன் வந்து ஒன்று தான், எஸ் போட்டு ப்ளூரல் ஆக்குறோம். ஆனால் ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகலாம், ஸ்பெல்லிங்ஸ் டிஃபர் ஆகலாம். அதுதான் வந்து
allomorph. Okay, got it? So morph and allomorph வந்து S. இதில் இன்னும் 2 கைண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து ஜீரோ மார்ஃப், எம்டி மார்ஃப்னு சொல்லுவோம். சரியா? ப்ளூரல் ஃபார்ம் தான் இங்கேயும். இந்த மார்ஃபு, ஆலமார்ஃபு, ஜீரோ மார்ஃபீம், எம்டி மார்ஃபீமில் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸ் தான். இப்போது ஜீரோ மார்ஃபீம், ஜீரோனா உங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை. அதுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா நல் மார்ஃபீம் ஆர் ஜீரோ மார்ஃபீம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜீரோ மார்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா ப்ளூரல் ஃபார்மை மீன் பண்ணோம், பட் எஸ்ஸு ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ மார்ஃப். மார்ஃப் ஆட் பண்ணலை. ஷீப்னா ஷீப்பு தான். ஓகே, அந்த ஸ்டாஃப்னா ஸ்டாஃப் தான். நோ ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சேஞ்ச் வந்து ஸ்பெல்லிங்லேயும் இருக்காது, சேஞ்ச் வந்து ப்ரொனன்சியேஷன்லேயும் இருக்காது. அந்த ரூட் வேர்டை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிள் ரூட் வேர்டை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீட்டைன் பண்ணிப்போம். இதுதான் வந்து ஜீரோ மார்ஃபீம். எம்டி மார்ஃபீம். சரியா? இது வந்து இதுக்கும் அதுவும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஜீரோனா மார்ஃபிம் இல்லை, அங்கே ப்ரெசண்ட்டாக இல்லை, பட் இட் மீன்ஸ். ஆனால் எம்டி மார்ஃபிமில் அது இல்லை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா கூட ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எதுக்கு? ப்ளூரல் ஃபார்ம் ஆக்கிறதுக்கு. என்ன வேர்டில்? இந்த வேர்டு பார்த்துக்கோ, மேனு. அதை வந்து எப்படி ப்ளூரல் ஃபார்ம் மாறுதுன்னா மென்னு. சரியா? ஆன்றது வந்து ஏ அப்படி சவுண்டில் மாறுது. வி ஆர் ஸ்டடியிங் ஃபொனலாஜிக்கல் தான். அதனால தான் அந்த ட்ரான்ஸ்கிரிப்ஷனாக நான் கொடுத்துருக்குறேன். ஃபொனட்டிக் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் நான் ஏன் கொடுத்துருக்குறேன் இங்கே அப்படின்னா, இது வந்து ப்ரொனன்சியேஷனுடைய சேஞ்சஸை மீன் பண்ணுது. ஓகே, ஸ்பெல்லிங் சேஞ்சஸையும் மீன் பண்ணுது. ஸோ நோ அடிஷ்னல் மார்ஃபீம் இன் எம்டி மார்ஃபீம். சரியா? இன்னொன்று ப்ளூரல் ஃபார்ம் தான் மீன் பண்ணுது. சர்டன் சேஞ்சஸ் வருது, கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. எங்கே? இன் பிட்வீன் த சென்டென்ஸ். மேனு மென்னு, உமனு விமன். ஓகே, அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் உள்ளே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அஃபிக்ஸஸ். செகண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மார்ஃப்ஸ். ஓகே, மார்ஃப்ஸ், ஆலோமார்ஃப்ஸ், ஜீரோ மார்ஃப்ஸ், இதெல்லாம் மார்ஃப்ஸில் உள்ள எல்லா வெரைட்டிஸும் பார்த்துட்டோம். தேர்டு வந்து ப்ராசஸ் ஆஃப் வேர்ட் ஃபார்மேஷன். ஸோ இதில் ஆடிங் அண்ட் டெலீஷன் வந்து வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது நீங்கள் ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. காம்பவுண்ட் வேர்டு, ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டு ஜாயின் பண்ணிடுச்சு. அதாவது 2 செப்பரேட் வேர்ட்ஸ், அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம், அது வேறு ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்கு வந்துடும் ஃபர்ஸ்ட் கைண்டு ப்ராசஸில். செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் ஃபார்மேஷன். இதே அடிஷன் தான். பேக்கில் வந்து எப்படி ஆகும்னா கொஞ்சம் டிலீட் ஆகிடும். சேஞ்ச் அட் த பேக். இந்த வேர்டோடைய ஃபைனல் பார்ட்டில் சேஞ்ச் ஆகும். யூஸ்வலாக நவுன் வந்து எப்படி ஆகிடும்னா வேர்பாக மாறிடும். டெலிவிஷன் அப்படின்றது வந்து டெலிவைஸ். ஸோ டெலிவிஷன்றது நவுனு, டெலிவைஸ்ன்றது வேர்பு. பேபி சிட்டர் நவுனு, பேபி சிட் வந்து வேர்பு. டொனேஷன் நவுனு, டொனேட் ஓகே வேர்பு. எடிட்டர் பர்சன் மீன் பண்ணுது, ஸோ நவுனு. எடிட் அந்த ஒர்க்கை மீன் பண்ணுது, ஸோ இட்ஸ் ஒர்க். இது வந்து பேக் ஃபார்மேஷன். பேக்கில் சர்டன் சேஞ்சஸை கொண்டு வந்து ஃபார்ம் பண்ணுறது பேக் ஃபார்மேஷன். இன்னொன்று பிளெண்டிங். சரியா? ரெண்டு வேர்டை பிளண்ட் பண்ணும். ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறது வந்து நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ், எந்த சேஞ்சுமே கிடையாது. இந்த வேர்டோடு இந்த வேர்டோடு ஜாயின் பண்ண வந்து காம்பவுண்டு. ஆனால் பிளெண்டிங் எப்படின்னா ஜாயின் பண்ணும்போது உள்ளே கொஞ்சம் லெட்டர்ஸு நீங்கள் ட்ராப் பண்ணிடுறீங்க. ஓகே, காம்பினேஷன் ஆஃப் செப்பரேட் வேர்ட்ஸ் தான், ஆனால் பிளண்ட் பண்ணுறோம், கலந்துடுறோம் அந்த வேர்ட்ஸை. எப்படின்னா ஸ்மோக் ப்ளஸ்ஸு ஃபாகு. ஸ்மோக் ஃபாகுன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்மாகுன்னுவாங்க. இதுதான் பிளெண்டிங்கோடைய டிஃப்ரென்ஸு. பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச், பிரஞ்ச். மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல், மோட்டல். டெலிவிஷன் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட், டெலிகாஸ்ட். காட் இட்? ஸோ இது பிளெண்டிங் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளெண்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னதுன்னா அந்த பேக் ஃபார்மேஷன். ஓகே, இன்னொன்று ஹைப்போகோரிசம்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹைப்போகோரிசம்ன்றது என்னென்னா ஒரு லாங்கர் வேர்டை சின்னதாக ஒரு சிலபிள் வேர்டாக மாற்றிடுவாங்க. லாங்கர் வேர்டை ஒரு சிங்கிள் வேர்டாக மாற்றிடுவாங்க. எப்படின்னா they add either y or ie. yன்ற லெட்டர் ஆட் பண்ணலாம், இல்லை ஐன்ற லெட்டர் ஆட் பண்ணலாம் இங்கே எண்ட் ஆஃப் த வேர்டில். ஸோ டெலிவிஷனை வந்து எப்படி சொல்கிறாங்க? டெலி. ஹேண்ட்கர்ச்சீஃபை ஹேங்கி. ஆஸ்திரேலியன்ஸ் எப்படி சொல்லுவாங்க? ஆசிஸ். இதுதான் வந்து ஹைப்போகோரிசம். ஓகே, ஸோ ஆடிங் y or ie
to make the word smaller, shorter. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளிப்பிங். கிளிப்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கட் பண்ணி தூக்கி போடுறது. ஓகே, ஸோ கிளிப்பிங்கில் இதுதான் வந்து டெஃபினேஷன். கிளிப்பிங்னா என்ன அப்படின்றது டெஃபினேஷன். முதல்ல வந்து நம்ம காம்பவுண்டு கம்பைன் தான் பண்ணுறதை பார்த்தோம். காம்பவுண்டு, பேக் ஃபார்மேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா ஹைப்போ கொரோரிசம்னு பார்த்தோம். இதில் வந்து கிளிப்பிங் எப்படின்னா ஒரு வேர்டில் நிறைய சிலபிள்ஸ் இருக்கும். அந்த சிலபிள்ஸில் கொஞ்சம் சிலபிள்ஸ் என்ன பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணிடுவாங்க. கிளிப்பிங்னா நான் சொன்னல, கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. சின்ன இதை வந்து வச்சுக்குவாங்க. இது யூஸ்வலாக கேஷுவல் ஸ்பீச்சில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா டிக்ஷனரியில் கூட எடுத்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. கேஸுலின் அப்படின்றது கேஸு, பப்ளிக் ஹவுஸ் பப், அட்வர்டைஸ்மெண்ட் ஆடு. யாராவது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ஃபுல்லாக சொல்கிறாங்களா, எல்லாம் ஆடுன்னு தான் சொல்கிறோம். ஓகே, ஈவன் ரிட்டன் ஃபார்மில் கூட இப்போ ஆடுன்ற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்று, இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த கிளிப்பிங்கை இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா நேம்ஸை கூட ஷார்ட் பண்ணிடுவாங்க. சாம்வெல் அப்படின்னா நம்ம கூட பேசுவோம் தமிழ்நாட்டில் கூட. வெங்கட்னா வெங்கின்னு சொல்லுவோம், ஷார்ட் ஆக்குவோம்ல, அது மாதிரி. சாம்வெல் சாமு, டாமினா டாமு, மைக்கேல்னா மைக். இதெல்லாம் வந்து ஷார்ட் அண்டு நேம்ஸு. சரியா? இன்னொரு கிளிப்பிங் வந்து எப்படின்னா ஈவன் எஜுகேஷ்னல் ஃபீல்டுலேயும் இந்த கிளிப்பிங் நடக்கும். எக்ஸாமினேஷன் எக்ஸாம், லெபார்ட்டரி லேப். ஸோ இந்த சேஞ்சஸும் கிளிப்பிங்கில் நடக்கும். அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் கிளிப்பிங். பேக் கிளிப்பிங் இருக்குது, ஃபோர் கிளிப்பிங்னா ஃப்ரண்ட்டு, மிடில் கிளிப்பிங்னா நடுவில், காம்ப்ளெக்ஸ் கிளிப்பிங் ஃபோர்த் டைப். ரொம்ப ஈஸி டைப் தான், சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் அழகாக எழுதிடலாம். பேக் கிளிப்பிங்னா கடைசியில் உள்ள பார்ட்டை கிளிப் பண்ணி தூக்கி போட்டுறது. சரியா? பிகினிங் பார்ட்டை ரீட்டைன் பண்ணிக்கணும். சரியா? பேக் கிளிப்பிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பேக்கை கிளிப் பண்ணோன்னா பேக்கை கிளிப் பண்ணி தூக்கி போட்டுறோம். இது பேர் வந்து அப்போகொப்பேஷன். சரியா? இந்த அப்போகொப்பேஷன்றது பேக் கிளிப்பிங். அதாவது மொமரேண்டம், அந்த ரேண்டமை விட்டுட்டு மெமோ. ஜிம்னாசியம், இந்த நேஷியம்ன்றதை விட்டுட்டு ஜிம். ஸோ பேக்கை கிளிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டைப்பு ஃபோர் கிளிப்பிங். அதாவது ஃப்ரண்ட்டை கிளிப் பண்ணி தூக்கி போட்டுருவோம், பேக் பார்ட்டை என்ன பண்ணுவோம், ரீட்டைன் பண்ணிக்குவோம், வச்சுக்குவோம். ஸோ டெலிஃபோன் அப்படின்றதுல டெலி விட்டுட்டு ஃபோன் வச்சுக்குவோம். யூனிவர்சிட்டியில் வார்சிட்டின்னு வச்சுட்டு யூனி விட்டுருவோம். ரெக்கூனில் வந்து கூன் வச்சுக்கிட்டு ரெக்குன்றதை விட்டுருவோம். ஸோ இது வந்து ஃபோர் கிளிப்பிங், ஃப்ரண்ட்டில் கிளிப் பண்ணி தூக்கி போடுது. இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா அஃபாரிசிஸ். அஃபாரிசிஸ்ன்றது இன்னொரு வேர்டு. இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் இல்லைன்னா ஃபோர் கிளிப்பிங், பேக் கிளிப்பிங்னே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒன் வேர்டு ஆன்சர்ஸில் கேட்டாங்கன்னா என்னன்னு தெரியறதுக்காக தான் அந்த வேர்டை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, மிடில் கிளிப்பிங். தேர்ட் டைப் வந்து நடுவில் கிளிப் பண்ணுறாங்க. இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு இன்ஃப்ளூவன்ஸா. சரியா? இன்ஃப்ளூவன்ஸான்ற வேர்டில் மிடில் கிளிப் பண்ணுறாங்க, ஆனால் மிடில் ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு கைட்லேயும் நம்ம எப்படி பார்த்தோம், கிளிப் பண்ணி தூக்கி போட்டுருவாங்கன்னு பார்த்தோம். இதில் மிடில் கிளிப் பண்ணி அதை மட்டும் வச்சுக்குவாங்க, ரெண்டு சைடில் இருக்கிறதையும் என்ன பண்ணிட்டுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இன்ஃப்ளூவன்ஸால் ஃப்ளூவை ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க, டிடெக்டிவில் டெக்கை ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தென் காம்ப்ளெக்ஸ் கிளிப்பிங். எப்படி காம்ப்ளெக்ஸாக கிளிப் ஆக்குறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே வேணால் கிளிப் பண்ணுவாங்க, எப்படி வேணால் ரீட்டைன் பண்ணிப்பாங்க, அதுதான். ஓகே, இது வந்து காம்பவுண்டு வேர்ட்ஸில் தான் யூஸ்வலாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்டை வந்து ஒரிஜினல் காம்பவுண்டாக வச்சுக்கிட்டு அடுத்த பார்ட் வந்து திக் போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ கேபிள் டெலிகிராம் அப்படின்றத வந்து கேபிள் கிராம்னு வச்சுக்கிட்டு டெலின்றதை எடுத்துருவாங்க. ஆப்டிக்கல் ஆர்ட்ன்றதை ஆர்ட் அது மட்டும் வச்சுக்குவாங்க. டிக்கலில் வந்து ICAL வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க, மிடில் பார்ட்டை ட்ராப் பண்ணிடுவாங்க. அதாவது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு மிடில் கிளிப்பிங். மிடில் கிளிப்பிங்கில் நம்ம என்ன பார்த்தோம், மிடில் பார்ட்டை கிளிப் பண்ணி ரீட்டைன் பண்ணிப்பாங்க. இதில் என்னென்னா மிடில் பார்ட்டை கிளிப் பண்ணிவிட்டு மற்ற ரெண்டையும் ரீட்டைன் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கிளிப்பிங் அண்ட் ஆடிங் வந்து வேர்ட் ப்ராசஸில். ரொம்ப கிளியராக ஈஸியான டாபிக். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா போதும், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ வெரி மச். தட்ஸ் த எண்ட் ஆஃப் டுடேஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.